வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களை அன்போடு அழைத்தமைகிறேன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். இறைவணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம் பாடியிருந்தோமா? வாழ்க வளம். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தே அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றும் அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நன்றிகள் ஐயா. இன்றைய பஞ்சபூத நவகிரக தவத்தினை சிறப்பாக வழி நடத்தி தந்த ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து மற்றும்
மார்கழி கவி. மாகோலமாய் விளைந்த மதிவிருந்து கவிக்கு விளக்கம் வழங்கிட பேராசிரியர் ஞானாசிரியர் அனுமதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும், மார்கழி கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அனுமதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களையும் அன்போடு அழைத்து அமைவோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம் குருவே துணை, சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. சிகாகோ மனவளக்கலை மன்ற இணையத்தில் இணைந்திருக்கும் இருபால் மெய்யன்பர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று நாம் மாக்குலமாய் விளைந்த மதிவிருந்து பாடலாக பார்ப்பது இன்பத்தை காக்க என்ற தலைப்பில் 30/12/1956 மகரிஷி கொடுத்த கவிதை. எதனாலே உந்தனுக்கு இன்ப வாழ்வு கிடைக்குமெனில் விதவிதமாய் அலங்காரம் வீண் பேச்சு இவை ஒழித்து மிதமான உழைப்பு உணவு மேலான எண்ணம் நிதனிதமும் பழக்கத்தில் நீ கொள்ள அது கிட்டும். இவ்வளவு எளிமையான கவிதை. மனித சமுதாயம் பெரும்பாலும் இன்பத்தை நாடியே, மகரிஷி மனவளக்கலையில முதல்ல கொடுத்திருக்கிறது அதுதான். மனிதன் எப்பொழுதும் இன்பமாக இருக்கவே விரும்புகிறான். ஆனால் காரண காரியம் இல்லாமல் இன்பத்தின் பாதையில் தேவைகளை பெருக்கிக் கொண்டு அனுபவித்து அதனால் துன்பத்தை அடைகிறான். மனித வாழ்வினுடைய நோக்கம் என்னன்னா, இன்பத்தை பெருக்கி துன்பத்தை தவிர்த்து அமைதியில் நிலைத்து பேரின்பத்தில் திளைக்க வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் நோக்கம். இப்ப அதற்கான வழிகள் என்ன என்று பார்க்கும் பொழுது, பெரும்பாலும் புற உலகில் புலன்கள் மூலம் பொருட்கள் மூலம் அனுபவிப்பதையே இன்பம் என்று மனிதன் அலைந்து கொண்டிருப்பதால் உடல் என்ற அளவில் அனுபவிக்கும் பொழுது உடலினுடைய வெளியேறக்கூடிய காந்த அளவுதான் இன்பம். அந்த உணர்வு இல்லாமல் அதிகமாக நம்முடைய உயிர் ஆற்றலையும் காந்தத்தையும் செலவழித்துக் கொண்டிருப்பதால் அந்த இன்பமே துன்பமாக மாறுகிறது. மகரிஷியினுடைய மிக அற்புதமான பாடல் எல்லோரும் கேட்டிருப்போம். இன்பம் துன்பம் என்பதென்ன, இவை இரண்டும் எங்கிருந்து தோன்றுகின்றதென ஆராய்ந்தேன். இன்பமே இயற்கையில் எங்கும் எதிலும் நிறைந்துள்ளது. அனுபவத்திற்கு இன்பத்தின் அளவு முறை மாறும் பொழுது ஏற்படும் ஓர் பொருத்தமிலா உணர்ச்சியேதான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன். அதே துன்பம் ஒரு மகானுக்கு வரும் பொழுது அவர் அதை துன்பமாக கருதுவதில்லை. ஏனென்றால் அவருக்கு அந்த துன்பத்திற்கான காரணம் புரிகிறது. அந்த புரிதலில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வருகிறது. அந்த துன்பம் அவரை தாக்குவதில்லை. அதாவது உணர்ந்தவரை, ஒரு ஞானியை, ஒரு யோகியை எந்த ஒரு துன்பமும் தாக்குவதில்லை. சோ அந்த புரிதல் அப்படிங்கிறது தான். அப்ப புரிதல் என்பது வரும் பொழுது தானாகவே அந்த செயலிலே ஒரு ஒழுங்கு வந்து விடுகிறது. அளவு முறை மீறாமல் எதையும் அனுபவிக்கக்கூடிய அந்த அறிவு தெளிவு வந்து விடுகிறது. அதுதான் மகரிஷி இங்க சொல்றாங்க. எதனாலே உந்தனுக்கு இன்ப வாழ்வு கிடைக்கும், இன்பம் வேணும் இன்பம் வேணும்னு சொல்றீங்க, அப்போ எப்படி உனக்கு இந்த இன்ப வாழ்வு கிடைக்கும் அப்படின்னா, விதவிதமாய் அலங்காரம். இப்போ அலங்காரம் நம்ம எதுக்கு செய்துக்கிறோம், யாருக்காக செய்யறோம்? நம்மை நாம் அந்த கண்ணாடியில பார்க்கிறது சில நிமிட நேரம் தான். பெரும்பாலும் நம்மை பார்ப்பவர்கள் மற்றவர்கள். அப்ப மற்றவர்கள் நம்மை பார்த்து அவர்களை கவர வேண்டும் என்பதற்காக தான் பெரும்பாலும் அலங்காரம் செய்து கொள்கிறோம். அலங்காரத்துக்கான தேவையே அப்பொழுதுதான் ஏற்படுகிறது. யார் அலங்காரம் செய்துக்கிறாங்க பாருங்க. இப்போ ரிசப்ஷனிஸ்டா இருக்கிறவங்க, இல்ல ஒரு கவுண்டர்ல உட்கார்ந்து கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்ல ஒரு கலைகளை வெளிப்படுத்தி எது ஒண்ணுமே மற்றவர்களுடைய அந்த பார்வையை நம்பால் திருப்புவதற்காக தான் அலங்காரம். அப்ப அதற்கான அவசியம் என்ன என்று பார்க்கும் பொழுது அந்த அலங்காரம் என்பதே
பிறருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக. சோ அது அவசியமில்லை என்பது தெளிவாக நமக்கு தெரியும். அப்ப அந்த விதவிதமாய் அலங்காரம் செய்து அதற்காக நேரத்தை ஒதுக்குவது, அதற்காக செலவுகளை செய்வது, அதற்காக நம்முடைய இப்ப அலங்காரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மேக்கப்னு போட்டோம்னா கூட நம்மளுடைய அந்த ஸ்கின் எல்லாம் வந்து பாதிக்கப்படுகிறது. இன்னைக்கு ஆக்ட்ரஸ்லாம் இருக்காங்க. அவங்க ஆயுள் முழுவதும் அந்த அலங்காரத்துல தான் இருக்க முடியும். இல்லைன்னா அதை கலைச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய முகம் பார்க்கவே முடியாது. அப்ப நம்மை நாம் துன்பப்படுத்தி கொண்டு, நமக்கு நாம் துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டு மற்றவர்களை மகிழ்ச்சி செய்வதற்கு ஒரு அலங்காரம் தேவையா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது தேவையில்லை என்ற ஒரு புரிதல் நமக்குள் ஏற்படும். இப்ப எவ்வளவு அவசியமோ நம்மளுடைய உடல் உயிர் பாதிக்காத அளவுக்கு எவ்வளவு அவசியமோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். சோ விதவிதமாய் அலங்காரம் தேவையில்லை. வீண் பேச்சு இவை ஒழித்து. பெரும்பாலும் யோசிச்சு பார்த்தோம்னா மற்றவர்களை பற்றி குற்றம் குறை அல்லது அவர்களை பற்றிய விமர்சனங்கள் இதுதான் பெரும்பாலும் பேச்சுக்கான காரணம் இருக்கும். இந்த மூன்றும் இல்லை அப்படின்னா பேசுவதற்கு விஷயங்களே இருக்காது. இல்லை ஒரு சத்சங்க தொடர்பில் ஆன்மாவை பற்றி, இறைநிலையை பற்றி, இல்ல மகான்கள் சொன்ன விஷயங்களை பற்றி பேசலாம். அப்ப வீண் பேச்சுன்னு சொல்றாங்க. வீண் பேச்சு இவை ஒழித்து. அப்ப அந்த பேசுவதால் ஒரு பயன் ஏற்பட வேண்டும். என்ன பயன்? நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றம் ஏற்பட வேண்டும். இல்ல உடலுக்கோ மனதுக்கோ ஒரு நல்ல தெளிவு ஏற்பட வேண்டும். இதெல்லாம் நல்ல பேச்சு. இது இல்லாத அனைத்துமே வீண் பேச்சுதான். அப்ப விதவிதமாய் அலங்காரம், வீண் பேச்சு இவை ஒழித்து. அந்த வீண் பேச்சு பேசுவதனால நம்மளுடைய ஆற்றலும் வீணாகிறது. மற்றவர்களை பற்றி சொல்லக்கூடிய குற்றம் குறைகள் நமக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த எண்ணம் இன்னும் ஆழமாக பதிந்து அதற்கேற்றாற் போல் ஒரு முள்ளெடுத்து குத்தினால் கூட அது ஒரு துன்பமாக ஏற்படும் பொழுது ஒருவரை பற்றி நாம் சொல்லக்கூடிய குறைகள் அந்த ஒழுக்கம்னு மகிழ்ச்சி கொடுத்திருக்கக்கூடிய அந்த பாவம் என்ற ஒரு செயலிலே தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் விளைவிக்கக்கூடிய ஒரு செயல். அப்ப அது ஒரு பாவ பதிவாக மாறுகிறது. அப்ப அந்த வீண் பேச்சு என்பது நமக்கு தேவையில்லை. அது துன்பத்தை என செயலுக்கேற்ற விளைவாக நமக்கு துன்பத்தை தரக்கூடியதுதான். அப்ப விதவிதமாய் அலங்காரம், வீண் பேச்சு இவை ஒழித்து. இதை எடுத்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு துன்பம் என்பது வராதுன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன செய்யணும்? மிதமான உணவு, உழைப்பு, மேலான எண்ணம். மனுஷ எப்பவுமே 5 அளவு முறை சொல்லுவாங்க. திருவள்ளுவர் கூட சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5 வகை தெரிவான்கட்டே உலகு. இப்ப உலகுல யார் சந்தோஷமா இருக்க முடியும்னா இந்த 5ஐயும் எந்த அளவு முறையோடு அனுபவிக்க வேண்டும் என்ற உண்மையை தெரிந்து உள்ளே இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்தினுடைய செலவு. 5புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பமென உணர்மயக்கம் சிந்தனையில் உயருங்கால் சீவகாந்தம் சிதறுவதை அறிவுணர்வென்று அறிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிந்தனை உயர்ந்து ஜீவகாந்தம் சிதறுகிறது என்று தெரிந்த பிறகு அந்த உணவு, உழைப்பு, இங்க உடலுறவு உறக்கமா மகரிஷி சொல்லல. உணவு, உழைப்பு, எண்ணத்துல நீங்க அளவு முறை கொண்டு வந்துட்டாலே மித்ததெல்லாம் தானா நடக்கும். இன்பம் என்பது தக்க வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடலுக்கு உழைப்பு என்பது அவசியம். அதே சமயம் அது மிகவும் அதிகமாக போகக்கூடாது. உணவில் ஒரு அளவு முறை தேவை. சாத்வீகமான உணவு, உடலுக்கு நன்மை தரக்கூடிய உணவு, இந்த நாவின் சுவைக்கு அடிமையாகாத ஒரு உணவு. சோ இயற்கை நமக்கு அவ்வளவு அற்புதமான உணவுகளை கொடுத்திருக்கிறது. அது நமக்காக மட்டுமே கொடுக்கிறது. அதுவும் தனக்கு அது பயன்படுத்தி கொள்வதில்லை. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அதை நிறைய அடிஷனல் ஸ்பைசஸ் போட்டு அதனுடைய சத்துக்களை எல்லாம் எடுத்துட்டு சாப்பிடுறோம். அப்ப அதனுடைய தாக்கம் நமக்குள்ளே நோய்களாக, கிருமிகளாக, அது மட்டும் இல்லாம அதனுடைய மிச்சத்தை நம்ம சுற்றுப்புறத்துல போடுறதுனால அதை மற்ற மிருகங்களும் சாப்பிடுகிறது. சோ அதனுடைய தாக்கம் அவற்றிற்கும் ஏற்படுகிறது. அப்ப நம்மையும் மாசுபடுத்திக் கொள்கிறோம், சுற்றுப்புறத்தையும் மாசுபடுத்துகிறோம், கூட இருக்கக்கூடிய
மற்ற உயிரினங்களையும் மாசுபடுத்துகிறோம். சோ இதனாலையும் நமக்கு இந்த செயலுக்கான விளைவாக துன்பங்கள் வரும். சோ அப்போ மேலான எண்ணம், முன்னாடியே சொன்னாங்க வீண் பேச்சு வேண்டாம். அப்ப எண்ணத்தில் மேலான எண்ணமாக எப்பொழுதுமே, முன்னாடி கூட பாடல்கள்ல பார்த்தோம், குறை காண்போருடைய எண்ணம் பறையொலியால் மறைத்த சங்கீதம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி நம்மளுடைய அந்த எண்ணம் மேலானதாக, எப்பொழுதுமே நல்லதையே நினைக்க கூடியதாக, நம்முடைய முன்னேற்றத்திற்கு காரணமான எண்ணங்களாக அப்படி இருக்கும் பொழுது நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இன்பமே மிகும் அப்படின்னு சொல்றாங்க. நிதமும் பழக்கத்தில் நீ கொள்ள, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப விளக்கம் எப்பொழுதுமே நமக்கு கிடைக்கிறது, நம்ம புரிந்து கொள்கிறோம். ஆனால் மீண்டும் பழக்கத்திலேயே நம்ம வாழ்ந்து போகிறோம். பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் நடுவில் போராடுபவனே மனிதன்னு சொல்லுவாங்க மகரிஷி. அப்ப அதை நாம் பழக்கத்தில் கொள்ள வேண்டும் என்றால் மீண்டும் மீண்டும் இதை சிந்தித்து அதை நமக்குள்ளே ஆழமான உணர்வுகளாக்கி பழக வேண்டும். அப்பொழுதுதான் அது பழக்கத்தில் வரும். அது பழக்கத்துல வந்துட்டு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமா நாம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே இன்பத்தை தருவனவாகவே இருக்கும். இன்பமே அளவு முறை மீற மாற துன்பமாய் மாறிவிடும் இயற்கை உண்மை. இன்பமே துய்க்கவெனில் தோன்றுகின்ற துன்பத்தை ஒழுக்கமுடன் தீர்த்தால் போதும் அப்படின்னு இன்னொரு பாடல்ல சொல்றேன். அப்ப நம்ம இன்பம் நிலைக்கணும் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய துன்பத்தை நாம ஏற்று அதற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதை ஒழுக்கத்துடன் தீர்த்தால், யாரையும் அதற்காக குற்றம் பாராட்டாம நம்முடைய செயலால் வந்த விளைவுதான் இந்த துன்பம் என்பதை உணர்ந்து அந்த செயலை திருத்தி கொண்டு அளவு முறை காத்து தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்து ஒரு நல்ல சத்சங்கத்தில் நல்ல ஒரு குரு நமக்கு கிடைச்சிருக்காரு, அவருடைய அந்த எண்ணங்களை சீர்தூக்கி பார்த்து அதையே நம்மளுடைய பழக்கமாக ஆக்கி கொள்ளும் பொழுது இன்பம் நிலை பெறும், துன்பம் மாய்ந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்றுக்கொள்ளு சைத்து இருப்பாய இன்பமே மிகுதிப்படும், துன்பம் தோல்வியுறும் அப்படின்னு சொல்லுவாங்க மகரிஷி. சோ அந்த வகையில இந்த அற்புதமான ஒரு வழியை, நமக்கு இன்பத்தை காத்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான வழியை மகர்ஷியம் கொடுத்திருக்காங்க. நம்ம சிந்தித்து அதை பயனாக்கி செயல்படுவோம், இன்பமே வாழ்வில் பெறுவோம் என்று கூறி இந்த வாய்ப்பளித்த ஐயாவுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. தினந்தோறும் இணையவழியே நடக்கும் இந்த காலை அமர்விலே இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். நல்லதொரு பஞ்சபூத நவக்கிரக தவத்தை நமக்கு வழிநடத்திய ஞானாசிரியருக்கு நன்றியும் வாழ்த்துக்கள். மகரிஷியினுடைய கவிக்கு மிகச் சிறப்பான விளக்கம் அளித்த ராதாம்மா அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். இன்னைக்கான மார்கழி மாதத்து பாடல் 15வது பாசுரம். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லென்று அலையேன் மீன் நங்கை மீன் போதருகின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய எல்லோரும் போந்தாரோ, போந்தாரை போந்து எண்ணிக்கொள், வல்லானை கொண்டானை மாற்றானை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். இது எல்லாமே அம்மாவுடைய ஒவ்வொரு பாடலுமே அழைப்பு கவி போலதான் இருக்கும் இல்லைங்களா? அவனுடைய தோழிமார்களை இந்த நோன்புக்கு அழைப்பதாக அமைஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு தோழி இன்னொரு தோழியை கூப்பிடுறத இவங்க சொல்ற மாதிரி, என்னோட தோழியே, இளமை கிளியே, அதாவது வயதுல இருக்கிறவங்களே, நாங்கெல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தோம், இவ்வளவு தடவை கூப்பிட்டு நீ உறங்குறியே அப்படின்னு கொஞ்சம் கடுமையா கூப்பிடுறாங்க. இப்போ தூக்கத்துல எழுப்பும் போது நம்ம வீட்டுல பார்த்திருக்கோம், இது எல்லாமே நடக்கும் இல்லைங்களா? 5 மணிக்கு என்னை எழுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல குழந்தை எக்ஸாம் இருக்கு படிக்கணும்னு படிக்க போவாங்க. அந்த காலையில அதே அவங்க அந்த எழுப்ப சொன்ன 5 நிமிஷத்துக்கு 5 மணிக்கு தான் எழுப்புவோம். இன்னும் ஒரு 10 நிமிஷமா, இன்னும் ஒரு 5 நிமிஷமா வாங்க, நான் நல்லா படிச்சுட்டேம்மா, எல்லாம் முடிச்சுட்டேன், நீ தினந்தோறும் என்னை எழுப்புறது தான் இப்படி வச்சிருக்கீங்க, தூங்க விட மாட்டீங்களா? இந்த வசனம் எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் இல்லைங்களா?
அதேதான் இங்க இந்த தோழியும் சொல்வதாக ஆண்டாள் சொல்றாங்க. என்னை கூப்பிடாதீங்க, நான் வருவேன், ஏன் என்ன சத்தம் போட்டு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? அப்போ அவங்க தோழிகள் எல்லாம் சொல்றாங்க, இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்துட்டு நீ எங்க மேல கோச்சுக்கிறியே அப்படின்னு கொஞ்சம் கோவமா சொல்றாங்க. உடனே அவங்க இங்க என்ன பண்ணிடுறாங்க, இறங்கி, ஆமா எனக்கு தான் பேச தெரியல, நீங்க எல்லாம் தான் அறிவாளிங்க, நீங்க எல்லாம் கரெக்டா எந்திரிச்சு போயிட்டீங்க, அப்படியே இருங்க, நான் ஏமாற்றுக்காரியாவே இருந்துட்டு போறேன் அப்படின்னு உடனே இவங்க சொல்றாங்க, ஏய் நாங்க எல்லாம், நீங்க மட்டும் தானே வந்திருக்கீங்க, மத்தவங்க எல்லாம் வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த அஞ்ஞானத்திலே இருக்கக்கூடிய அந்த பெண் பேசுவதாகவும், இவங்க இல்ல நாங்க எல்லாரும் எழுந்து ரெடி ஆயிட்டு இருக்கோம், அந்த இறைவனுடைய திறம் எல்லாம் சொல்றாங்க அவரை பற்றி சொல்லி. அப்படிப்பட்ட அந்த இறைவனை, அந்த மாய கண்ணனை, அந்த குவலையா பீடம் என்னும் யானையை அழித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறன் கொண்டவனுமான அந்த மாய கண்ணனை வணங்கி மகிழ உடனே எழுந்திருச்சு வா அப்படின்னு சொல்லி இந்த பாடலை ஒரு கான்வர்சேஷன், இந்த நகைச்சுவையாக ஒரு பெண்கள் தன்னுடைய தோழியரை ஒரு கிண்டல் கேலியோட கூப்பிடுவது போல அமைச்சிருக்காங்க இந்த பாடல். ஆனா இது டைரக்டான பொருள் நம்ம பார்க்கிறோம். ஆனா ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் நமக்கு தெரியும், இந்த திருப்பாவையிலே ஆன்மீக விளக்கமானது அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆன்மீக விளக்கம் எப்படி அப்படிங்கறது நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த பாடல்ல ஒரு நிமிடம், வாழ்க வளமுடன். அதாவது இந்த இடத்துல இளங்கிளியே அப்படின்னு சொல்றதை எப்படி சொல்றாங்க, இந்த ஆன்மாவானது நான் வரவேண்டிய போக வேண்டிய இடம் என்னங்கிறது தெரியாம இங்க இருக்கக்கூடிய இந்த இன்பத்துல மயங்கி இந்த தூங்குவதற்காகவே இருக்கிறியே நீ, நீ அந்த நிலையிலிருந்து விழித்துக்கொள் அப்படின்பது போல இந்த ஆன்ம விழிப்புக்கான அழைப்பாக. இப்ப மகரிஷியோட அழைப்பு கவியும் அப்படித்தானே சொல்லுது, தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம் என்று நினைந்ததால் ஏன் என்பதை உணர்ந்தோம், அன்றாட வாழ்வை அறிந்து அனுபவிக்க இன்றேனும் விரைந்து எழுச்சி பெற்று ஓய்வீர். கூப்பிடுறாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த பெண்மணி கூப்பிடுறாங்க. எல்லாருக்கும் ஒரு ஆழத்திலிருந்து ஒரு அழைப்பு வருது, இன்னும் உறங்கிட்டே இருக்கே. இந்த அழைப்பு என்பது யாருக்கோ இல்லை, நமக்கு, நம்முடைய உள்ளத்திற்கு. இந்த உடல் விழிச்சிருக்கு, ஆனா மனம் விழிச்சிருக்கா? இல்ல. நினைவுகள், நம்ம பெற்ற அனுபவங்கள், பழைய நினைவுகள், அந்த காலை நேரத்துல வரக்கூடிய ஒரு கனவு, இதுல எல்லாம் சிக்கி நான் இன்னும் உறங்கிட்டு இருக்கேனே, நான் எழுந்துக்கணும். அப்ப இந்த கேள்விக்கு இங்கே இந்த இந்த அனுபவத்துல மயங்கி நிற்காமல் அந்த எழுந்து கொள்வதற்கு, இந்த ஆன்மாவுக்கான விழிப்புக்கு அழைப்பு போல இது கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும். நம்ம எவ்வளவோ தெரிஞ்சிருக்கலாம் இல்லைங்களா, இது வரைக்கும் எத்தனை அறிவு என்னன்னா படிச்சிருக்கோம், நூல்கள் படிச்சிருக்கோம், உபதேசங்கள் கேட்டிருக்கோம், பேச்சுக்கள் நிறைய கேட்டிருப்போம். ஆனா நம்ம படிச்சது எல்லாம் நமக்கு அனுபவமாக மாறியதா? மகரிஷி சொல்லுவாங்கல்ல, அறிவு உணர்வு தான் விடுதலை. அறிவு என்பது விடுதலை அல்ல, அறிவை உணர்தல் தான் விடுதலை. அப்போ அந்த ஆழ்ந்த உறக்கத்துக்கு போய் திரும்ப திரும்ப செய்வதையே செய்து அன்னமய மனோமய கோஷத்திலே இருந்து விடாமல் இந்த ஆன்மாவுக்கு விழிப்பு கொடுத்து தியானத்துல அந்த அறிவை உணர்வதற்கான வழிக்கு எழுந்திரு. அறிவு தெரிய வேண்டாம், அறிவை உணர்ந்தால் போதும். வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. இப்போ நம்ம மனதுக்குள்ள யோசிச்சு பார்க்கலாம், எவ்வளவு இடங்கள்ல நான் நான் அப்படிங்கிற அந்த அந்த இறை உணர்வு மறந்ததனால் எழுந்த தலைப்பு, எழுந்த தன் முனைப்பு, நான் தான் சரி, எனக்குத்தான் எல்லாம் தெரியும், நான் தான் சாதித்தேன், இந்த மாதிரி எத்தனை அதுதான் வல்லை உன் கட்டுரைகள் சொன்னவங்க, நீங்களும் நானேதான் ஆயிடுங்க. அந்த நான் என்கின்ற எண்ணம் உள்ளே இருக்கின்ற வரை, அது மனதின் மையத்தில் இருக்கின்ற வரை நம்மை எழும்ப விடாது. அப்ப அந்த அகந்தை என்று சொல்லக்கூடிய அறிவின் இருள், இப்ப நான் என்ற எண்ணம் நமக்கு வருதுன்னா அதை தள்ள வேண்டாம், அடக்க வேண்டாம், அதை கவனிக்க சொல்றாங்க. மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, எண்ணம் பற்றி சொல்லும் போது, எண்ணத்தை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். அப்போ எந்த ஒன்றையும் ஆராய்ச்சி செய்து பார்த்து அதை எப்படி சரி பண்ணணும். ஏன்னா பழையதை தூக்கி போடணும்னா தூக்கி போடணுங்கிறது ஒரு செயல்,
அதற்கு மாறா என்ன பண்ணணும்? மேல நல்லதை போட போட பழையதனுடைய தாக்கம் மறைந்து போகும். அதுதானே மகரிஷியோட கான்செப்ட் இல்லைங்களா? அப்ப மேல் பதிவாக அப்படி அந்த பழச தூக்கி போட வேண்டாம், அதை கவனிச்சுட்டு அதுக்கு மேல இறை சிந்தனையை கொண்டு வந்து போட சொல்றாங்க. அப்போ அந்த இறை பற்றிய கவனிப்பே இந்த அகந்தையை கரைக்கும். அப்போ இது எப்போதோ செய்யலாமா? கொல்லை நீ போதால் உனக்கென்ன வேறுடையை, இந்த இடத்துல ஒரு அர்த்தமாக சொல்றாங்க. சோ இதை எல்லாரும் நிறைய பேர் செய்யறது என்னன்னா, இன்னைக்கு கத்துக்கிட்டேன், நாளையில இருந்து செய்யறேன், இல்ல இன்னொரு முறை செய்யறேன், எனக்கான நாள் வரும்போது செய்யறேன். அல்ல, பிறகு அல்ல, நாளை அல்ல, இப்பொழுதே, இந்த கணத்திலேயே நீ எழுந்திரு. அந்த விழிப்பு வந்துடுச்சுன்னா அந்த விழிப்பின் வாசல்ல நிக்கிறோம், ஆனா போக மாட்டேங்கிறோம். ஏன்னா பழையது பிடிச்சு இழுத்து கொண்டு இருக்கிறது. அப்ப இங்க வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றளிக்க, இத நேரடியா பொருள் பார்க்கும்போது நாம இத அந்த கிருஷ்ண பரமாத்மாவினுடைய செயல்களை கொண்டு அவருடைய தரம் திறத்து சொல்வதாக. ஆனா இங்கே வல்லான் அப்படிங்கும்போது இந்த அகங்காரம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய தான் என்ற எண்ணம், நான் என்ற அதிகாரப்பற்று, எனது என்ற பொருள் பற்று, இந்த வல்லான் என்பது அகங்காரம். மாற்றார், நமக்கு எதிரே இருக்கிறவங்க யாரு? நமக்குள்ளே இருக்க வேண்டிய நற்பண்புகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் மாற்றார். ஆசை, கோபம், பயம். அப்போ எந்த உணர்வு நமக்குள்ளே வலுவாக இருக்கிறது? இதுதான் இருக்கா இந்த வல்லானை? அது வல்லான் குணமாக அந்த தன்முனைப்பா, இல்ல மாற்றார் என்று சொல்லக்கூடிய எதிர்மறை சிந்தனைகளா? இதெல்லாம் இருக்கா? அதை தூக்கி போடுறதுக்கு முயலதை விட எண்ணத்தை இறைநிலையில கொண்டு போய் வச்சுட்டா இதெல்லாம் அமைதியாயிரும். ஏனென்றால் எண்ணத்தை அறியும் போதுதான் அதை ஆராய்ச்சி செய்து சரி பண்ணிக்கொள்ள முடியும். அதை அடக்க நினைத்தால் அறியும், அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. அப்போ அந்த இறைவனை பாடுதல், மாயனை பாடுதல் அப்படின்னா என்ன? பாடுதல்னா வாயால பாடுற பாட்டு மட்டுமல்ல, மனம் அதனுடைய தரம் தரத்தை உணர்ந்து அந்த இறைநிலையை உணர்ந்து நிறைநிலையே தானாக உணர்வதாகும். அங்கே மனம் ஒன்றாகி விடுகிறது இல்லையா? எந்த இடத்துல மகிழ்ச்சி சொன்னாங்க? இறைவெளியோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க. இங்கே கூட பாத்தீங்கன்னா ஆண்டாள் தூக்கத்துல இருக்கிறவங்களே எழுப்புறாங்க. அது என்ன தூக்கம்? நான் எங்கே போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு போக முயற்சி செய்யாம அந்த மாயையிலே மயங்கி இருக்கிறேனே, அந்த உறக்கம். அதிலிருந்து எழுந்து எந்த நிலைக்கு வரணும்? இந்த அறிவை உணர்ந்த நிலைக்கு வரணும். அப்ப அதற்கு இந்த மனம் எதோடு ஒன்று செய்யணும்? அந்த ஒன்றுமில்லாத ஒன்றோடு ஒன்று செய்யணும். அந்த எண்ணத்தை விழிப்பாய் நின்னுட்டா அடுத்தது என்ன வரி சொன்னாங்க? நிறைநிலையே தானாக உணர்வதாகும். அப்ப அந்த நிலைக்கு போகும்போது நமக்குள்ளே ஒரு மென்மையான அமைதியை உணர முடியும். எதையும் கேட்காத, எதையும் நாடாத. இப்ப அம்மா முதல் பாடல்ல சொன்னாங்க இல்லையா, அந்த உழைப்பு, உணவு, எண்ணம் இல்லாம அலங்காரத்திலையும் வீண் பேச்சிலையும் நம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோமே, அதை மாற்றி அந்த இறை அனுபவம் ஒரு சுய விழிப்பை கொடுக்கும். அப்போ ஒரு நிறைவு கிடைக்கும். அந்த நிறைவு தான் விழிப்புக்கு திரும்புதல். இன்னும் உறங்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு அந்த தோழிக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துல இந்த வாழும் நோக்கத்தை மறந்து வந்தது இல்ல கிடைச்ச இன்பத்துல மயங்கி இருக்கக்கூடியவங்களை கூப்பிடுவது போல இந்த பாடல் அமைந்திருக்கு. மகரிஷி அவர்களுடைய அந்த அந்த கவிக்கும் இந்த கவிக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமையும் நம்ம இங்கே உணர்ந்து கொள்ள முடியும். அந்த வகையிலே அருமையானதொரு பாடலுக்கு விளக்கமளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருமை. துன்பம் தொலைந்து போகும், இன்பமே மிஞ்சும், வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது. 2 பாடல்லையும் அருமையாக விளக்கம் பெற்றோம். வாழ்க வளமுடன். தொடர்ந்து விளக்கங்கள் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும், மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும், அவர்களது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. அருமை.
மிகச்சிறப்பு. தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். வேதாத்திரிய பாடல், பிரம்மஞான கவி, உலக நல வாழ்த்து பாட அன்பர்களை அன்போடு அழைத்து அமைகிறோம். பாடுங்க. வாழ்க வளமுடன். பாடவாயா? பாடுங்கம்மா. வேதாத்திரிய பாடல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்களுக்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் வினவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒளித்துண்மை ஒன்றே தேர்ந்தெடுதல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமா, மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காவே விண்கூட்டம் மாதூதம் ஐந்துமா, முறையான காந்தங்கள் மனமா உயர்வுடல்கள், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமா, மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமா, மா பிரம்ம ஞானம். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வல் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றியூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.